வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி கூடலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லே கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பாருங்கள் 5 நிமிஷம் நான் நல்லா பாயில் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் காலிஃப்ளவர் வடிகட்டி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகவே இதில் பார்த்தீங்கன்னா 3 சைஸ் சின்ன பீஸாக பட்டை எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய் 2 கிராம் அது இதில் சேர்த்திக்கலாம். இது எண்ணெயில் பொரியும் போதே இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டீஸ்பூனாக 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன டீஸ்பூனாக 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு எப்படி காரமோ அது அந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொடியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மசாலா பொடியை வந்து தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியும் மசாலா பொடிகளும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க மசாலாவோட காலிஃப்ளவரை.
நம்ம வந்து 5 நிமிஷம் பாயில் பண்ணி தான் எடுத்துருக்குறோம் காலிஃப்ளவர். அதனால் இதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ரெடி ஆயிடும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இது 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா ஃப்ரையாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா எண்ணெயிலையும் காலிஃப்ளவருக்கு தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து சாதத்தோட சப்பாத்திக்கெலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான்வெஜ் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். காலிஃப்ளவர் இருந்தால் நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.